ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவையை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரவா கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம உமன்ஸ் நெஸ்ட் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ரவா கட்லெட் செய்கிறதுக்கு ரெண்டு பொருள் போதுங்க. மீதி போன உப்புமாவும் 2 உருளைக்கிழங்க மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது 2 மட்டும் போதும். உப்புமானாலே மீதி ஆகிடும். ஸோ மீதியான உப்புமா வச்சு ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் 1 கப் உப்புமா எடுத்துருக்கிறேன். அதே அளவு வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்து வச்சு உருளைக்கிழங்கையும் உப்புமாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உப்புமா இல்லை இந்த ஸ்நாக்ஸ் செய்யணுனாலும் இன்ஸ்டண்ட்டாக கொஞ்சமாக ரவையை போட்டு 2 நிமிஷம் தானே ஆகும். உப்புமா மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மேஷ் பண்ண உருளைக்கிழங்க சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், நான் வந்து உப்புமாவில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கறனால லைட்டாக 1 பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இது கூட 2லேருந்து 3 ஸ்பூன் அரிசி மாவு, அப்படி இல்லைன்னா கடலை மாவு வந்து சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்குறேன். எங்கள் வீட்டில் வந்து உப்புமா வந்து லைட்டாக நெகுன்னு தான் இருக்கும், அதனால நான் அரிசி மாவு சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் பொலன்னு இருந்ததுன்னா தேவையில்லை. எல்லாம் சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா அந்த ஈரப்பதம் வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். தொட்டால் பிசுன்னு வந்து ரவை வந்து ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை கட்லெட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கட்லெட்டுக்கு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் வேணாலும் நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயும் வந்து உருட்டிக்கோங்க. இருக்கிற எல்லா மாவையுமே வந்து ஒரே மாதிரி ஒரே சைஸாக சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். எல்லா மாவையும் இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பேனில் ஆயிலை விட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரவா கட்லெட்டை போடணும். இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒன்றா போட்டுக்கோங்க. இது வந்து கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிறதுக்கு 5 to 7 minutes ஆகும். ஸோ லைட்டாக ஆனதுக்கப்புறம் லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். இந்த பபிள்ஸ் எல்லாம் போய் நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். இந்த மாதிரி நல்லா வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா லைட் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெளியே எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற எல்லா கட்லெட்டையும் இதே மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரவா கட்லெட் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரவா உப்புமா செஞ்சாலே வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க. கண்டிப்பாக 1 கப்பில் இருந்து 2 கப் வந்து மீதி ஆகாதாங்க செய்யும். லேடிஸ்க்கு அது கண்டிப்பாக கீழே போடுறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதை நம்ம தான் கண்டிப்பாக சாப்பிடணும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்துட்டா வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உமன்ஸ் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.